எங்கிருந்து வரீங்க? என் பேர் கவிதாங்க. நாங்கள் சவுடேஸ்வரி மகளிர் குழுவிலிருந்து வந்திருக்கிறோம். இவங்க தான் தலைவி பேர் கிரிஜா. எங்கள் குழு குரூப்பில் வந்து மகளிர் குழு குரூப்பில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி உரிமை தொகைக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் 17th 19th 20th அப்ளிகேஷன் வாங்குறாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அதை நம்பி தான் நாங்கள் வந்தோம். என்னென்ன வேணும்னு சொல்லி நான் அதில் கேட்டிருக்கிறேன். குரூப்லேயே கேட்டதுக்கு அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணுமோ உங்கள் ப்ரூஃப் எல்லாத்தையும் கொண்டு போங்க, அங்கே போய் அப்ளிகேஷன் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தாலும் இத்தனை பேர் இருக்கிறோம், ஆனால் இது ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நான் குரூப்பில் ஃபார்வர்ட் இப்போ தான் பண்ணேன். இத்தனை பேர் வந்திருக்கிறோம், மெசேஜ் வந்து பொய்யான மெசேஜை வந்து இத்தனை பேர் எதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க, உண்மையா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா கண்டமேனி எல்லாருமே குரூப்ல மெசேஜ் போடுறாங்க. அது போட்டு இப்போ ஃபேக் நியூஸ்னா சிறுமுகையிலேருந்து இது வரைக்கும் வந்திருக்கிறேன். இப்போ தேவையில்லாத அலைச்சல் தானே. இப்போ எல்லா விஷயத்துலையும் ஏமாற்றமா போச்சு. இன்னும் எந்த நியூஸ் வந்தாலும் இது ஃபேக்கா இருக்குமா அப்படின்னு தான் நாங்கள் யோசிக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் அது மட்டும் உண்மையா இல்லையான்னு பார்த்துட்டு போட சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல சுய உதவி குழு குரூப் இருக்கு. எங்க இழுப்பநத்த பஞ்சாயத்துக்கு வந்து சுய உதவி குழு குரூப் இருக்கிறதுனால அந்த குரூப்ல வந்து எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இப்பதான் நான் ஜஸ்ட் அந்த மெசேஜ் போட்டேன். ஃபேக் நியூஸ் ஆமா, இது கலெக்டர் ஆஃபீஸ் ஸ்டாஃபே வந்து சொல்லிட்டு போனாங்க, இது ஃபேக் நியூஸ், இனிமே யாரும் இப்படி போடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது போட்டதை வந்து அந்த குரூப் ஹெட் தான் போட்டிருக்கிறாங்க. அங்க வந்து கொஞ்சம் பார்த்துட்டு கன்சிடர் பண்ணிட்டு நம்ம போட்டா பெஸ்டா இருக்கும். ஏன்னா இப்ப பொதுமக்கள் வந்து தெரியாம நாங்க இப்படி வந்துடுறோம். வந்து இப்போ இவ்வளவு நேரம் வேஸ்ட் இல்லைங்களா எங்களுக்கு? இன்னும் பார்க்கல சார். வந்தாலுமே எல்லாமே இப்படிதான் சொன்னாங்க, ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டாஃப் உள்ள இருந்து ஒருத்தர் வந்தார், நான் ஒரு ஜென்ஸ் தான் வந்தாரு, இந்த மாதிரி ஃபேக் நியூஸ்மான்னு சொல்லிட்டாரு. நான் அவர் போகும்போது கேட்டேன், நீங்க யாருன்னு கேட்டதுக்கு ஸ்டாஃப்மா நான் உள்ள ஸ்டாஃப் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டாஃப் சொல்லும் போது இப்போ அங்க என்ன ஜாப் என்ன இதுன்னு நாங்க கேட்க முடியாது சார். இப்போ ஸ்டாஃப்னு சொல்லும் போது நாங்க அதோட நிறுத்திக்கணும், அவ்வளவுதான். இனிமேதான் யாரையாச்சும் போய் கேட்கணும். அது அடுத்து என்ன பண்றதுன்னு எல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் முடிவு பண்ணேன் சார். இப்போ என்ன பண்ணும்? நாங்க 2 பேர் வந்தோம். நான் பையனை கூட்டிட்டு வந்தேன், அவ்வளவுதான் சார். ஜெயந்திங்க, ஒண்டிபுதூர்லேருந்து வர்றேங்க. இந்த மாதிரி ஒரு ஃபோனில் மெசேஜ் வந்ததுங்க, மகளிர் 1000 ரூபா கொடுக்குற மாதிரி. அவங்க வந்து பெட்டிஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம். இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்கறதாக மெசேஜ் வந்திருக்குங்க. ஆதார் கார்டு இதெல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அது நேற்று தான் வந்துச்சு. நேற்று தான் பார்த்துட்டு அங்கே வந்திருக்காங்க. எங்கீங்க இங்கே எதுவும் ஒன்றும் என்னன்னு தெரியலையே. இப்போதான் நானே இப்போதான் உள்ளே வந்திருக்கிறேங்க. நீ என்னன்னு தெரியல. இல்லை, இது வந்து ஏற்கனவே இந்த தகவல் வந்து பொய்யான தகவல், யாரும் நம்ப வேண்டாம்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரியாது, நாங்கள் அதை பார்க்கலைங்க. நாங்கள் காலையில் தான் பார்த்த மெசேஜ் இப்போ வந்திருக்கோம். நீங்கள் எவ்வளோ தூரம் வந்தீங்க? நான் ஒரு ஆள் தான் வந்திருக்கேன், ஒண்டிபுதூர்லேருந்து வந்திருக்கேன். சரி.